ஹே டியூட்ஸ், நீங்க எங்க வந்துருவோம்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மணிமண்டபத்துக்கிட்டே எம்ஆர் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ரோட்லயே கொஞ்சம் உள்ள போன லொக்கேட்டா இருக்கிற ஏஸ் ரெஸ்டோ கேஃப்க்கு தான் வந்திருக்கோம். வந்து பாக்குறேன் இங்க கேஃபே மட்டும் இல்ல, மென்ஸ் அண்ட் உமன்ஸ்க்கு சலூனும் இருக்கு. சரி வந்து வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு கேஃபேக்குள்ள போனா கேஃபே அவ்வளவு அழகான பிரீமியமா பிளேஸ் ஆயிருந்துச்சு. இது மட்டும் இல்லாம நீங்க இதே ஆம்பியன்ஸ்ல பர்த்டே அண்ட் ஆனிவர்சரி செலிப்ரேஷன்லாம் பண்ணலாம். ஆக்சுவலா நைட் டைம்ல அடிக்கடி இந்த கடையெல்லாம் ஸ்விக்கி ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணி சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். நைட் 11:30 மணிக்கெல்லாம் வரப்பிரசாதம் மாதிரி இந்த கடை மட்டும் ஓப்பன்ல இருக்கும். இது மட்டும் இல்லாம நீங்க பீஸா பர்கர் பாஸ்தா அது மூணுத்தையுமே உங்க ஸ்கூல் ஆர் காலேஜ் ஐடி கார்டு காமிச்சு நீங்க 99 ரூபீஸ்க்கு வாங்கிக்கலாம். நம்ம இங்க ஃபர்ஸ்ட் என்ன வாங்கினோம்னு பாத்தீங்கன்னா கிரீம் ஆஃப் சிக்கன் அண்ட் ப்ரோக்கோலி வாங்கியிருந்தோம். இது ஒண்ணும் இல்ல, அந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ற அந்த ஒயிட் சாஸ்ல சிக்கன் அண்ட் ப்ரோக்கோலி போட்டு தருவாங்க. டேஸ்ட் வைஸ் பிளாஸ்ட் பண்ணிடுச்சிங்க. நம்ம அடுத்து அமெரிக்கன் சாப்ஸ் வாங்கியிருந்தோம். மேல கடந்த ஆஃப் பாயில் அலைக்க ஒரே வாயிலே உள்ள தள்ளிட்டு ஒரு மிக்சிங்க போட்டு முதல்ல எடுத்து வச்சேன். டேஸ்ட் வைஸ் சாப்பிடுறதுல கிரன்ச்சியா வேற லெவல்ல இருந்துச்சு. ஒரு மஸ்ட் ட்ரை நான் சொல்லுவேன். நம்ம அடுத்து சிக்கன் மோமோஸ் வாங்கியிருந்தோம். இதுலயே இவங்க சூப்பி சில்லி ஃப்ரைடு மஞ்சூரியன் 4 வெரைட்டி வச்சு கொடுத்திருந்தாங்க. இந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே ஃப்ரோசனே கிடையாது, எல்லாமே லைவ் தான். அதனால மோமோஸும் சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுலயே அந்த மஞ்சூரியன் மோமோஸ் இன்னுமே நல்லா இருந்துச்சு. நம்ம அடுத்து கேடல் சிக்கன் வாங்கியிருந்தோம். இது வந்து கேரளால ஃபேமஸான ஒரு டிஷ். தேங்காய்லாம் போட்டு சாப்பிடுறதுக்கு ரொம்ப அருமையா இருந்துச்சு. நம்ம அடுத்து கார்லிக் ப்ரோக்கோலி வாங்கியிருந்தோம். ப்ரோக்கோலி எனக்கு பிடிக்கும். இங்க சாப்பிடுறது கார்லிக் டேஸ்டோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம அடுத்து ஜப்பான் சிக்கன் வாங்கியிருந்தோம். இதை தஞ்சாவூர்ல 2-3 இடத்துல தான் சாப்பிட்டுருக்கேன். இப்போ இங்க நான் சாப்பிடுறேன். இதோட டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஸ்வீட்டியா இருக்கும். இங்க இது செமையா இருந்துச்சு. நம்ம அடுத்து கொரியன் சிக்கன் வாங்கியிருந்தோம். கொரியன் சிக்கனும் நல்ல மசாலா டேஸ்ட்ல சாப்பிடுறதுக்கு அல்டிமேட்டா இருந்துச்சு. நம்ம அடுத்து லவபிள் கேப்பச்சினோ வாங்கியிருந்தோம். இது வந்து மேல கேப்பச்சினோ கீழே ரோஸ் மில்க் ஃபிளேவரும் வச்சு தருவாங்க. குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி டிஃபரெண்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம இங்க கடைசி ஹாட் சாக்லேட்டோட முடிச்சிருந்தோம். இது வந்து குடிக்கிறதுக்கு டேஸ்ட் ஓகேவா இருந்துச்சு. ஓவராலா ஒரு மஸ்ட் ட்ரை கேஃபே தான். அடுத்த வேலை பாப்போம். டாடா.